வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருந்தாலும் எல்லாத்தினாலையுமே அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்காது. காசு பணம் நிறைய இருக்கும். ஆனா அதை அனுபவிக்க முடியாத அளவுக்கு பிஸியாவே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு தான். அப்ப லக்ன ரீதியா ஒரு விஷயங்கள் நன்றாக இருந்தாலும் லக்னாதிபதி ரீதியா அந்த விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு எல்லாமே இருக்கும். அதை அவரு அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப ஒரு விஷயம் ஜாதகருக்கு கிடைக்கும், அது ஜாதகர் அனுபவிப்பார் அப்படிங்கிறதுக்கு லக்ன ரீதியாகவும் அந்த பாவாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். லக்னாதிபதி ரீதியாகவும் அந்த பாவாதிபதி நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு சுக்கிரன் கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி உச்சமா இருந்தா அந்த ஜாதகருக்கு காரு, பங்களா, வீடு, வண்டி, வாகனம், வசதி இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா லக்னாதிபதிக்கு அந்த சுக்கிரன் 6, 8 இருந்தா அந்த விஷயங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆக எந்த அடிப்படையில் பார்த்தாலும் ஒரு விஷயம் ஜாதகருக்கு கிடைக்குது, ஜாதகருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது லக்னம், லக்னாதிபதி இதற்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அதை சார்ந்துதான் அந்த ஜாதகர் அதை அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும். இப்போ மேச லக்னம்னு வச்சு மேச லக்னத்துக்கு 2 கூடியவன் யாரு? சுக்கிரன். அதே 7 கூடியவன் யாரு? அவரே சுக்கிரன் தான். இப்போ இந்த மேச லக்னத்துக்கு 2, 7 அதிபதியான சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கார். கேந்திர திரிகோணங்கள் இருந்தா அந்த ஜாதகருக்கு 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், 7ஆம் இடங்கிறது களத்திரம். அப்ப சீக்கிரம் மேரேஜ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா லக்னாதிபதியான செவ்வாய்க்கு இந்த சுக்கிரன் 6, 8 இருந்தாங்கன்னா என்னதான் அமைப்புகள் தேடி வந்தாலும் அதை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. அப்ப திருமணம்ங்கிறது அவருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு.